மானிடர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மானிடர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வாசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எல்லாரும் சேர்ந்து உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்களோடு வாசம். ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இப்படி தொடுதல் இருக்கட்டும், எங்கள் ஆவியை தொடும், எங்கள் மனதை தொடுவீராக. வாசம் செய்யும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பரிசுத்த 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 பரிசுத்த. இன்னைக்கு எல்லாரும் நாம் எழுந்திருக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். உட்கார்ந்திருந்தது போதும், ஓகே, குன்றி நடந்தது போதும், கூனி கூனி நடந்தது போதும். இப்போ எழுந்திருக்கிற காலகட்டத்தில் இருக்கிறோம். இந்த கடைசி காலகட்டமாக இருக்கிற நம்ம எழும்பி பிரகாசிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரியா? எல்லாருமாய் எழும்பும்போது தான், எப்பவுமே பாருங்களேன், நாம் எழும்பும்போது நிச்சயமாக நாம் சைன் பண்ண ஆரம்பிப்போம். ரைட்? போன வாரம் உங்களுக்கு பேசினேன், அதை தொடர்ச்சி நாம் பேசுவோம். ஓகே, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின் பின்பகுதி ஆண்டு சொல்றாரு, உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன், உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன். தேவனுடைய இறுதி முழுவதும் எப்படி இருக்குன்னா, நீங்கள் எல்லா இடங்களிலும் தலையாக இருக்கணும், எல்லா இடங்களிலும் நீங்கள் மேலே இருக்கணும், உங்கள் கை மேலே எழும்பி இருக்கணும். நீங்கள் ஜெயிக்கணும்னு சொன்னாலும் உங்கள் கை மேலே எழும்பணும். ஓகேவா? ரைட்? ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் ஒவ்வொரு நாளும் கலந்து கொண்டு இருக்கிறோம்.
ஆவிக்குரிய விதத்தில் முதுக காட்டுகளோட இருக்கக்கூடாது, முகத்தை காட்டுற ஆட்களாக இருக்கணும். விரும்புறீங்களா? ரைட், அப்படிதான் இருக்கணும். பாருங்களேன், அப்படி மகிமையின் பிரகாசம் நம் முகத்தில் வெளிப்படுத்த விரும்புகிறார், நமக்குள்ள வெளிப்படுத்த விரும்புகிறார். அது எப்போ வெளிப்படும்? தேவனோடு கூட எவ்வளவு நாம் நேரத்தை செலவிடும் போதெல்லாம். மோசே 2 முறை 40 நாள் தேவனோடு கூட சஞ்சரிச்சான். அதன் விளைவு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புசிக்கல, குடிக்கல, ஆனால் அவன் முழுவதும் வேதாகமத்தை 5 ஆகமங்களை எழுதும்படிக்கு கர்த்தர் கிருபை தந்து எழுத வைத்தது மாத்திரமல்ல, அவன் சரீரத்தில் மகிமை வெளிப்பட்டது இல்லையா? ஓகே, அதைத்தான் பைபிள் புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்லும்போது சொல்றாரு, அழிந்து போகிற மகிமையா அவள் இருக்குமானால், ஓகே, நியாயப்பிரமாணத்தினால் வந்த மகிமையா அப்படி இருக்குமானால் கிருபையில் பெற்ற மகிமை எவ்வளவு இருக்குன்றார். அப்போ நீங்களும் நானும் கிருபையினால் மகிமை பெற்றோம், கிருபையினால் இரக்கம் பெற்றோம், கிருபையினால் தயவை பெற்றோம், கிருபையினால் வாழ்வை பெற்றோம், கிருபையினால் எனக்கு ஜீவனை பெற்றோம், கிருபையினால் பிள்ளை என்கின்ற அங்கீகாரத்தை பெற்றோம், கிருபையினால் சுதந்திரவாளி என்கின்ற அதிகாரத்தை பெற்றோம், கிருபையினால் பரலோகத்தில் நமக்கும் உறவு உண்டாயிற்று. நமக்கு ஒரு பரலோக பிதா ஒருவர் உண்டு, அந்த பிதாவுக்கு பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அதனால இன்னைக்கு நித்தமும் பிதாவுடைய இருதயமெல்லாம் பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் செய்யக்கூடாதா என்று ஏங்கி நிற்கிற ஒரு தகப்பன் உண்டு. செய்வதற்காய், கொடுப்பதற்காய், உங்களை உயர்த்துவதற்காய் இருதயம் கொண்ட ஒரு தகப்பன் ஒருவர் உண்டு. அந்த தகப்பன் அண்டை வரும்போதெல்லாம் நீங்க சொல்லாமலே எல்லாம் சரியாகும். உங்க தேவையை அறிந்தவர் ஒரே ஒருவர், அவர் மட்டும்தான். நம்ம உள்ளத்துக்குள்ள நம்ம அழுவோங்க. எத்தனையோ நேரங்கள் வெளியே சொல்ல முடியாது, வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அழுவோம். அவ்வளோ பாரங்கள் இருக்கும், அவ்வளோ சஞ்சலங்கள், வருத்தங்கள் இருக்கும். மனுஷனால் ஒடுக்கப்பட்டிருப்போம். எத்தனையோ நேரங்கள் குடும்பத்தில் இல்லாமையினால் வேதனைப்பட்டிருப்போம். ஆனால் அது எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர் ஒருத்தர் தான். அதனால தான் இதுக்கு எல்லாவற்றுக்கு தீர்வு அவர் சமூகத்தில் இருக்கு, வேற எங்கே இல்லைங்க. அந்த சமூகத்தில் போய் அப்பான்னு கூப்பிடுங்களேன், கூப்பிட்ட அடுத்த செகண்ட் வந்து நிற்பார். ஓகே, சொல்லு மகனே அப்படிங்கிற ஒரு இருதயம் கொண்ட அப்பா ஒருத்தர் இருக்கார். நாம் யாராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் அவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆமே. ஆகவே தான் நம்முடைய இருதயமெல்லாம் எப்படி இருக்கணும்? அவருடைய விருப்பமெல்லாம் என்னை கீழாக்காமல் மேலாக்குறதா, என்னை வாழாக்காமல் தலையாக வைப்பது தான். அதுதான் அவருடைய இருதயம், அதுதான் அவருடைய சித்தம். அப்போ நிச்சயமாக நான் அப்படி இருப்பேங்கிற எண்ணம் நமக்கு எப்போதும் இருக்கட்டும். சரியா? வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, வேதத்தை கை கொள்ளுகிறவர்களாய் இருக்கணும். வெறுமனை படிக்கிற ஆட்களாக இராமல் அதன்படி நடக்கிற ஆட்களாக இருக்கணும். அதுதான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு காரியம். இவைகள் எல்லாம் எதுக்காக தேவன் நம்ம கையில் வேதத்தை கொடுத்தாருன்னா, இதை வாசித்து என்ன செய்யணும்? அதன்படி நடக்கணும். அதன்படி நடக்கும்போது நிச்சயமாய் அதுக்கு நமக்கு ஜீவனை பிறப்பிக்கும். ஓகேவா? அது வாழ்வு உண்டாக்கும். மகனே என் வார்த்தையை கவனி, மகனே என் வார்த்தைக்கு செவிசாய், மகனே நீ பொக்கிஷத்தை போல இது இருதயத்துக்குள்ள இந்த வசனத்தை காத்துக்கொள். சரியா? அப்படி காத்துக்கொள்ளும் போது அது ஜீவனை பிறப்பிக்கும், நன்மையை பிறப்பிக்கும், ஆசீர்வாதத்தை பிறப்பிக்கும், நல்ல வாழ்வை பிறப்பிக்கும், நல்ல எதிர்காலத்தை உனக்கு வடிவமைச்சு கொடுக்கும். அழகான ஒரு பிக்சரை உன் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு இப்போவே அது படம் போட்டு காட்டு நமக்கு. ஸோ அதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால் வசனத்தை கொண்டு வாழ்க்கையை வடிவமையுங்கள். சரியா? உங்கள் மனதுக்கு வேதம் என்ன சொல்லுதோ அந்த ஒரு பிக்சரை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே, இப்போ நீங்கள்லாம் மேலாம் இருக்கிறபடி இப்போ வசனத்தை வாட்சி இல்லையா, அந்த வசனத்தில் உன்னை கீழாக்காமல் மேலாக்கு அப்படின்னு சொன்னால் நான் மேலே இருப்பேன், நான் ஆளுகை செய்கிறவனாக இருப்பேன், அதிகாரத்தை செலுத்தக்கூடிய இடத்துல நான் இருப்பேன், நான் வாளா இல்லாமல் தலையாக இருப்பேன். ஏன்னா முழு சரீரத்தை இயக்குவது தலை தான் இல்லையா? தலை தான் முழு சரீரத்தை கண்ட்ரோல் பண்ணுது, தலை தான் உங்களை நடத்துது. தலை சொன்னால் தான் கை வேலை செய்யும், கால் வேலை செய்யும், கண்ணு வேலை செய்யும். தலை சொல்லணும்னு வச்சுங்களேன், எதுவுமே இயங்காது இல்லையா? அப்போ நீங்கள் எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய நிலையில், நடத்தக்கூடிய நிலையில் தான் கர்த்தர் உங்களை வச்சுருக்காரு. ஸோ அப்படி தான் நீங்கள் இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சரி, கவனிப்போம். நான் போல சொன்னேன், 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். திருப்பி கொண்டு அங்கே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 19ஆம் அதிகாரம் 5-7 மட்டுமாய். சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, சொல்லுங்க என்ன பண்ணறான் தூதன்? தட்டி எழுப்பி என்ன பண்ணியிருக்கா? அப்புறம் எழுப்பினா என்ன பண்ணிட்டு இருந்திருக்காரு? அவங்க தலைவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. எந்த சூழ்நிலைக்கு போய் படுத்திருக்காரு? உயிருக்கு பயந்து, ஒரு அம்மா பேச்சை கேட்டு பயந்து, செத்து போயிடுவோங்கிற பயந்து, என்னை கொன்று போட்டுருவாங்கிற பயந்து ஓடி போய் ஒரு நாள் பிரயாணம் 50 கிலோமீட்டருக்கு மேலே அந்த சைடு போய் ஒரு சூறை செடி கீழே படுத்துட்டு இருக்கார் நிம்மதியாக. சரியா? பயந்து போய் தான், அதாவது நிம்மதியாக தூங்கியிருப்பானு தெரியல. ஏன்னா யார் எந்த நேரத்தில் ஆளை வச்சு என்னை பிடிப்பா கொல்லுவான்னு தெரியாது. அதனால ஆனால் படுத்திருக்காரு. படுத்திருக்கிற ஒரு தூதன் தட்டி எழுப்பி, பாருங்க, எழுந்திருந்து போஜனம் பண்ணு.
சரியா? எப்பவுமே பாருங்களேன், நம்ம நிலைமையை அறிஞ்சு பசியோடு இருந்திருப்பான், ஒடியாந்த களைப்பு இருந்திருக்கும் இல்லை? பாருங்க, நீங்கள் பசியோடு இருக்கிற ஆளுக்கு நீங்கள் எவ்வளோ சத்தியத்தை சொன்னாலும் உள்ளே வாங்கவே மாட்டான் இல்லையா? அதே சாப்பாடு நல்லா வயிறார கொடுத்து அப்புறம் கேளுங்க, சொல்லுங்க, உட்காந்து கேட்பேன், மகராசி சொல்லு மகராசி, என் வயிற்று பசியெல்லாம் போக்கணும் மகராசிம்பாங்க இல்லை? நம்ம ஊரில் சொல்லுவாங்க பாருங்களேன். அப்போது இங்கே நல்ல சாப்பாடு கொடுத்து இப்போ என்னாச்சு, திரும்ப என்ன செஞ்சுட்டாரு பாருங்க, போஜனம் பண்ணும் என்றான். அடுத்த வசனம், அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சரியா? நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சொல்லுங்க, உங்க பிரயாணம் வெகு தூரம். நீங்க பார்க்க வேண்டிய காரியம் நிறைய இருக்கு. சரியா? நீங்க அனுபவிக்க வேண்டியது நிறைய இருக்கு. ராஜ்யத்துக்காய் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. இந்த பூமிக்கு நீங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. தேவனுக்கு செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். சரியா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால தான் இப்போ பாருங்களேன், நல்லா சாப்பாடை கொடுத்து தூங்க விட்டார். திரும்பவும் தட்டி எழுப்பி தூங்கினதுக்கு அப்புறம் திரும்ப சாப்பாடு கொடுத்து தான் பேசுகிறாரு. தூதன் பேசுகிறாரு, எழுந்துரு, போஜனம் பண்ணு, நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஒரு காரியத்தை உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க, ஒவ்வொரு நாளும் ஓடுங்க. கர்த்தர் நோக்கத்தோடு கூடத்தான் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கார். சும்மா யாரையும் வெறுமனை படைக்கலை. உங்களை சும்மா எதுக்கு எடுத்து கூட்டத்தோட கூட்டா 10ஓட 1 11 ஒன்று சேர்த்துப்போம் அப்படின்ட்டு சேர்க்கல. உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பர்பஸ் இருக்குது, இருக்கா? ஒரு நோக்கம் இருக்குது, ஒரு பெரிய திட்டம் இருக்குது, அவருடைய விருப்பம் ஒன்று இருக்குது. உங்கள் வெற்றியே எங்கே இருக்குன்னா அவருடைய விருப்பத்துக்குள்ளே இருக்குது. உங்கள் உயர்வு, உங்கள் மேன்மை எல்லாம் அவருடைய விருப்பத்துக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் அவருடைய விருப்பத்தை உங்கள் விருப்பமாக மாற்றிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அவருடையதெல்லாம் உங்களுடையதான் மாறிடும். வசனம் தான் சொல்லு, என்னுடையதெல்லாம் உன்னுடையதுனார் சொன்னார் இல்லையா? சங்கீதக்காரன் சொல்ல, வானமும் பூமி கர்த்தருடையது இல்லை, மலையை திரியும் பறவைகள் மிருகங்கள் எல்லாம் கர்த்தருடையது. கர்த்தருடையதெல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடையதெல்லாம் இல்லையா? கர்த்தருடையதெல்லாம் யாருடையது? என்னுடையது. சரியா? வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் வானத்தை அவர் வைத்துக்கொண்டு பூமியோ தன்னுடைய பிள்ளையாக்கிய மனுபுத்திரனுக்கு கொடுத்தார். உங்களுக்கு எனக்கு தான் இந்த பூமி, சரிதானே? அப்போ இதில் உள்ள எல்லாமே நமக்காகத்தான். அப்போ அதையெல்லாம் விசுவாசி எடுங்க. அப்போ அதனால இப்போ நீங்கள் போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எப்போ சொல்கிறாரு? நல்லா கவனிங்களேன். எந்த சூழ்நிலை? அப்போது இவன் ஏற்கனவே 450 பாகால் தீர்க்கதரிசியை கொன்றுட்டான் இல்லை? கொன்ன பிற்பாடு தான் இந்த சம்பவம் நடக்குது. கொன்னதுக்கு அப்புறம் இப்போ என்ன நடந்தது? இப்போ எசபேல் இல்லை, ராஜாத்தி அம்மா இல்லை, அவங்க ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை? இப்போ 2ஆம் வசனம் வாங்க. அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்ததில் உன் பிராணனுக்கு செய்யாதே போவேனானால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னால். என்ன சொன்னா? ஆளை அனுப்பி உன்னை கொன்னு போடுவேன், உன் தலையை வெட்டி போடுவேன்னு போய் சொல்ல சொன்னான் இல்லையா? அதெல்லாம் நாம் கேட்குற வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே இப்போ பாகால் தீர்க்கதரிசி கொன்னுட்டு ஒரு பக்கம் வெற்றி கழிப்பு இருக்குது. அந்த வெற்றி கழிப்பில் சந்தோஷத்தின் உச்சத்தில் இருக்கும் பட்சத்தில் தான் இந்த வார்த்தை வருது, உன் தலையை நாளைக்கு இந்த நேரத்தில் வாங்க போகிறேன், உன் தலையை துண்டாக்க போகிறேன். இந்த வார்த்தையை கேட்ட உடனே தான் தலைவர் அங்கே ஓட்டை எடுத்தார். ஓட்டை எடுத்து ஓடுறாரு. எங்கே? வெகு தூரம் ஓடி போனார். எதற்காக? பயம். நீங்கள் கேட்குற வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தை இருக்குது, அது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட காரியத்தை உருவாக்குது. நீங்கள் பயத்தின் வார்த்தையும் சந்தேகத்தின் வார்த்தையும் அவிசுவாசமான வார்த்தை பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு சூன்யமாயிடும். ஒரு வட்டம் போட்டு உட்காந்துருவீங்க. சரியா? பாருங்களேன், எல்லாருமே நமக்குள்ள ஒரு குணம் இருக்குது. நம்ம ஒரு வட்டம் போட்டு உட்காந்துக்குவோம். உட்காந்துட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே எல்லாம் நடக்கணும்னு பார்ப்போம். ஆனால் தேவன் இந்த வட்டத்துக்கு வெளியே ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சு உட்காந்துருக்காரு இல்லை? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் சாகரன்னு முடிவெடுத்து வட்டம் போட்டு உட்காந்துக்கன்னு விட்டார். ஏய், என்னுடைய பிளானில் காணான வந்து பாடுறான், எந்த எல்லைக்குள்ளே வாடானா மொத்த பேரும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? இல்லை எங்கள் லைஃப் இங்கே மூடிட்டோம், ஓகே, இங்கே நாங்கள் சாகரடி, நாங்கள் அங்கே வர உறுப்பிலான்ட்டான். ஆனால் கர்த்தருடைய விருப்பம் காணானு.
ஆனால் தீர்மானம் எடுத்து வனாந்தர செத்தது அவங்க. ஏன்? கேட்ட வார்த்தை. என்ன வார்த்தை? கேட்ட வார்த்தை. கெட்ட வார்த்தை. அது நல்ல வார்த்தை இல்லை. 2 பேர் எளிதாய் சுதந்திரிக்கலாம், உடனே சுதந்திரிக்கலாம். நல்ல வார்த்தை. இந்த நல்ல வார்த்தையை கேட்டவன் நல்லா இருந்திருப்பான். அதை கேட்கல. 10 பேர் பேசின கெட்ட வார்த்தை. அங்கே ராட்சதர்கள் இருக்கார்கள். அவங்க பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளியே போல் இருக்கிறோம், எங்களை சாகடிக்க கொண்டு வந்தியா, அங்கே எகிப்தில கல்லர் இல்லையா, எதற்குங்க கொண்டு வந்தீன்னு சொல்லி அத்தனை பேர் இருதயத்தை கரைய போக. வசனம் அப்படியே இருக்கு. என்னது? கேட்ட வார்த்தை இருதயத்தை கரைய போக பண்ணிட்டு எல்லாரும் அழுது புலம்ப ஆரம்பித்தார்கள். இங்க எலியாவுக்கு அப்படிதான் நடந்தது. கேட்ட வார்த்தை, உன் தலையை வாங்க போறேன்னு கேட்ட அவ சொன்ன வார்த்தை அவனை பயத்தை உண்டாக்கி விட்டுச்சு, திகிலடைய பண்ணிட்டு ஓட வச்சுச்சு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கை நாம் கேட்குற ஒவ்வொரு வார்த்தையும், நான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தை ஒரு பிக்சரை உருவாக்கும். பார்த்துருக்கீங்களா? உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ஒரு வார்த்தை கொடுத்தீங்கன்னா அது பிக்சரைஸாக பண்ணி பார்க்கும். ஆமாம் இல்லையா? தெரியுமே தெரியாதுங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, யானைன்னு சொல்கிறேன், யானை அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் மைண்ட் என்ன வருது? உடனே யா நை லெட்டரா எடுத்து பார்க்குறது முன்னாடி எதை பிக்சரைஸ் பண்ணி பார்க்குது? உங்கள் மைண்டு பிக்சர் கிரியேட் பண்ணும். நீங்கள் சொல்கிற வார்த்தையை அப்படியே மைண்ட் என்ன செய்யும்? கிரியேட் பண்ணும். டாக்டர் சொல்லிட்டாரு, இன்னொரு 10 நாள் தான். இப்போ என்னாச்சு? எப்போ பார்த்தாலும் சங்கூதர சத்தமே கேட்கும். உடனே சொல்லுவாங்க, என் செத்து போன மாமா வந்தாங்க, செத்து போன எங்கள் அப்பா வந்தார், என்ன கூப்பிட்டாரு. உடனே எது வந்துச்சு? யார் வந்து இது வந்துச்சோமையா? இது இவங்க இமேஜினேஷன் பண்ணியிருக்காங்க. அது சும்மாலாம் வராதுங்க. அது கற்பனை திறனுக்குள்ள இவங்க இந்த எண்ணம் வந்ததுனால இது அப்படி பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. புரியுதா? இதைத்தான் பிசாசு பண்ற வேலை. நமக்குள்ள கெட்ட வார்த்தைகளை அனுப்பி இப்போ அத்தனை பேர் இருதயத்தை கரைய போக பண்ணினது போல இன்னைக்கு நம்ம வாயில் வர ஒரு வார்த்தையெல்லாம், உன்னை கட்டின நேரம் முடிச்சு, ஓகே, உனக்கு வாக்கப்பட்ட நேரம், சங்கு நம்மளே ஊதுறோம். ஹலோ, இப்படி சொல்லவே கூடாதுங்க. ஓகே, அதாவது வந்து நான் அடிக்கடி சொல்கிறேன், நீங்கள் தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி 1000 முறை யோசி, தப்பே கிடையாது. தீர்மானம் எடுத்த பிற்பாடு தப்பாக யோசிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கை நிம்மதி தொலைப்பீங்க, சந்தோஷம் போயிடும். தீர்மானம் எடுத்தாச்சு, ஓகே. நம்ம ஊர் சொல்கிறாங்களே, கல்லானாலும் கடமை, புல்லானாலும் புருஷன். புல்லும் கல்லும் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கல, ஏற்ற துணையைத்தான் கற்றுக் கொடுத்துருக்காரு இல்லையா? ஸோ அதனால் இருக்கிற லைஃப்பை சந்தோஷமாக்கி பழகணும். இருக்கிறத சந்தோஷமாக அனுபவிச்சு பழகினீங்கன்னா அடுத்த லெவலுக்கு கற்று தூக்குவார் உங்களை. இருக்கிறதே குறை சொல்லிக்கிட்டு, நொட்டை சொல்லிக்கிட்டு, அதை ஒரு சங்கடமாக எடுத்துக்கிட்டு அதையே போட்டு நோண்டிக்கிட்டு இருந்தால் லைஃப்பில் மேல் எழும்புறது ரொம்ப கஷ்டம். புரியுதா? எப்பவுமே தேவன் பார்க்குறபடி பாருங்க. இப்போது எலியா ஏன் ஓடனா? எதனால் ஓடனா சொல்லுங்க? கேட்ட வார்த்தை, கெட்ட வார்த்தை. அந்த கெட்ட வார்த்தை என்ன வார்த்தை? கொல்லுவேன், நீ சாவே. இந்த வார்த்தை தான் அவனை விரட்டுச்சு. அந்த வார்த்தை தான் அவனை தனிமைப்படுத்துச்சு. அந்த வார்த்தை தான் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சேர்த்து அவனை தள்ளி விட்டுட்டு ஓடிச்சு. ஏன்? அந்த வார்த்தைகள், வார்த்தைக்கு பவர் இருக்கு. பேசுகிற வார்த்தைக்கு மரணமும் ஜீவனும் நாவின் எங்க இருக்கு? மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அதை விரும்புகிறவன் அதன் கனியை புசிப்பான். அதை விரும்புகிறவன் அதன் கனியை புசிப்பான். நீங்க பேசுற வார்த்தை பிறப்பிக்கும். தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாது சொன்னாலும், கத்தி எடுத்து ஓங்கி குத்திட்டு நான் தெரியாம குத்திட்டேன்னு சொன்னா கத்தி என்ன இறங்காதானே? சொல்லுங்க. வசனம் இருபுறம் கருக்குள்ள பட்டயம். நீங்க குத்துனா கிழிக்குங்க, சரியா? ஆமாவா இல்லையா? நீ மொக்க கத்தி எடுத்து குத்துனாலும் அது ஒரு காயத்தை உண்டாகத்தான் செய்யும் இல்லை? அதனால தான் வார்த்தை முக்கியம். வேதம் அதைத்தான் நமக்கு சொல்லுது. வார்த்தையின் தேவன் வார்த்தையின் மனுஷனை உருவாக்கி இருக்கிறார். அவர் பூமி இல்லையா வெட்டாந்தரை காணப்படுவதுன்னு சொன்ன வார்த்தை வெட்டாந்தரை உண்டாக்குச்சு. ஜலம் ஓரிடத்தில் சேர கடவுது என்று சொன்ன வார்த்தை ஜலத்தை ஓரிடத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு. வார்த்தை தான் சேர்த்துச்சு இல்ல? அவ்வளவு பவர் வார்த்தைக்கு இருக்குது. அதனால்தான் நீங்க பேசுற வார்த்தை முக்கியம். போக வேண்டிய தூரம் வெகு தூரம், இதை மனசுல வைங்க. அந்த வெகு தூரத்துல யாரோடு கூட ஓடுறோம் அதான் முக்கியம். எல்லாருமே ஓடுறாங்க உலகத்திற்கு, அத்தனை பேர் ஓடுறான். பணத்தை பின்னாடி ஓடுறான், வேலைக்காக ஓடுறான், இல்லை பொண்ணு பின்னாடி ஓடுறான்,
இல்லையா? எதுக்கோ மனுஷன் ஓடிக்கிட்டே தான் இருக்கான். சாப்பாட்டுக்கு பின்னாடி ஓடுறான், தூக்கத்துக்கு பின்னாடி ஓடுறான், இன்னொருத்தர் கொள்ளையடிக்கிறதுக்கு ஒருத்தர் ஓடுறான், எல்லாமே ஓடிட்டு இருக்கு. நம்ம ஓட்ட எதை நோக்கி இருக்கின்றேன்? எதை நோக்கி ஓடிட்டு இருக்கோம்? என்னத்துக்காக ஓடிட்டு இருக்கிறோம்? எல்லாருக்கும் ஒரே ஒரு பிறப்பு தாங்க, அடுத்த ஜென்மமெல்லாம் கிடையாது. சொல்றாங்களே, அடுத்த ஜென்மம் பண்ணியா பிறப்பேன், நாயா பிறப்பேன், காக்காபா பிறப்பேன். ஒரு பிறப்பும் கிடையாது, ஒரே ஒரு பிறப்பு தான். ஒரு தரம் பிறக்கிறதும் மறிக்கிறதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த ஒரு வாழ்க்கையில் எப்படி வாழ போகிறோம், எதை நோக்கி ஓட போகிறோம், எதற்காய் ஓட போகிறோம், என்னத்தை செய்ய போகிறோம், என்னத்தை சாதிக்க போகிறோம். நம்ம ஓட்டம் முடிக்கும் போது நம்ம தலைமுறை இதோட முடிஞ்சிச்சுன்னு போக போகிறோமா, இல்லை தலைமுறை பேர் விளங்குற அளவுக்கு நாம் ஒரு காரியத்தை தாக்கத்தை ஏற்படுத்திட்டு போக போகிறோமா? கிறிஸ்தவன் என்பது கிறிஸ்தவை போல ஒரு தாக்கத்தை உண்டாக்குறவனே கிறிஸ்தவன், கிறிஸ்தவை போல வாழ்கிறவனே கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை கொண்டு அதன்படி நடக்கிறவனே உண்மையான சீசன், உண்மையான பக்தன். பக்தனுக்கு சீசனுக்கும் வித்தியாசம் இருக்கு தெரியுமா? பக்தன் எப்பவுமே கையேந்திக்கிட்டே கிடப்பான். குடும் வேணும், அதை பண்ணும், இதை பண்ணும், இது பக்தன். சீசன் என்பவன் தேவனுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு உயிரையும் கொடுப்பான், அவனே சீசன். அதனால ஆண்டவர் சொல்லும்போது சீசர்களை உருவாக்குன்னு சொன்னார், பக்தனை உருவாக்குன்னு சொல்லலை. ஓகே, நீங்களும் நானும் சீசனா பக்தனா, சீசனா விசுவாசியா? வேதம் சொல்றது வேற. என்னது? சீசனை உருவாக்கு. சீசன் என்பவன் குருவை போல வாழ்கிறவனே சீசன். அப்படித்தான் நீங்களும் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லை? அதனால வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு உங்கள் பிரயாணம் வெகு தூரம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பவுல் போல சொல்லணும். ஓகே, இன்னைக்கு நம்ம போராட்டமே எதில் இருக்குது தெரியுமா? சொல்லுங்க. நல்ல என்ன போராட்டம் நமக்கு? பவுல் சொல்லுங்க. நல்ல ஒரு போராட்டத்தை நான், கெட்ட போராட்டமும் நல்ல போராட்டமா? சொல்லுங்க. இந்த போராட்டம் எதுக்கு? விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கு. அதான் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன். ஏன்னா விசுவாசத்தை உங்களை விட்டு எடுத்துட்டா முடிஞ்சிச்சு லைஃபு. இது பிசாசுக்கு தெரியும். ஆகவே அந்த விசுவாசத்தை குலைப்பதற்கும் சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் உண்டாக்குவதற்காகத்தான் பிரச்சனை மாறி மாறி கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கான். அதனால விசுவாசத்தை நீங்க காத்துக்கிட்டீங்கன்னா எந்த மழையா இருந்தாலும் மழையே பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று நீங்க சொல்ல, சந்தேகப்படாம நீ சொல்ல, சொன்னபடி அப்படியே கீழ்ப்படைஞ்சு நடக்கும். நடக்காதா இல்லையா? விசுவாசம் சொல்லு இல்லையா? எதை விசுவாசிக்கிறோம் அதைத்தான் சொல்ல பேச போறோம் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒன்று ஒரு காரியத்தை உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிடும். எல்லாத்துக்குள்ள இந்த ஒரு குணம் இருக்குது. யாராச்சும் நம்மளை ஏதாச்சும் பண்ணிவிட்டான்னு வச்சுங்களேன், திட்டாங்க, ஏதோ ஒன்று கெட்டதை பேசி விட்டாங்க, ஏதோ ஒன்று பழி வாங்கிட்டாங்கன்னா அது நம்ம மனசுக்குள்ளே ஆழமாக பதிஞ்சுக்கிட்டு தருணத்தை தேடுறோமா? பழி வாங்கிறதுக்கு வாய்ப்பை தேடிக்கிட்டே இருப்போம். அந்த வாய்ப்பு கிடைச்ச உடனேயும் அவன் 1 கொடுத்ததுக்கு 10 கொடுக்காம நிறுத்த மாட்டோம். அந்த குணம் எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கா இல்லையாங்க? நல்லது கெட்டது ரெண்டுக்குமே இருக்குது. சேம் அப்படியே ஆப்ரேட் ஆகும். அதனால தான் நாம் எதை யோசிக்கிறோம்? நன்மையானது எவைகளோ, பூரணமான எவைகளோ, நற்கீர்த்தி எதுவோ, புகழ் எதுவோ, புண்ணியம் எதுவோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளையோ இவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். பழி வாங்கிறது இல்லை. இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் சிந்திச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஓட்டமும் நல்லா இருக்கும், உங்கள் வார்த்தையும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். சரிங்களா? அதனால தான் கேட்குற வார்த்தை ரொம்ப ரொம்ப, இப்போ இந்த பயத்தை உருவாக்குனது எது? கேட்ட வார்த்தை இல்லையா? எதை கேட்குறோம்? விசுவாசம் கேட்கறதுனால வரும். எதை? வார்த்தையை கேட்கறதுனால இல்லையா? அப்போ விசுவாசம் தான் மலையை பெயர்க்கும். விசுவாசம் தான் பதட்டத்திலிருந்து பயத்திலிருந்து வெளியே கொண்டு வரும். வசனம் தெரிய சொல்லுது, விசுவாசியை நீ பதறாதே. பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகில் வேண்டாம், குழப்ப வேண்டாம். ஏன்? விசுவாச வேலை செஞ்சிச்சுன்னா இதெல்லாம் ஒன்றும் செய்யாது. சரியா? அப்போ உங்கள் பிரயாணம் ஃபஸ்ட் என்னது? போக வேண்டிய தூரம் வெகு தூரம். 2வது, எப்படிப்பட்ட வார்த்தையை கேட்குறோம்? இப்போ இவன் கேட்டு போய் சுருண்டு படுத்துக்கிட்டான். கெட்ட வார்த்தை கேட்டதுனால ஒரு வார்த்தை. அப்புறம் தான் தேவன் தூது அனுப்பி சாப்பாடு கொடுக்குறாரு. சாப்பாடை கொடுத்து இப்போ பேசுகிற பாருங்களேன். நல்லா கவனிங்க. எந்த வார்த்தை உள்ளே போச்சுதோ அது ரிஃப்ளெக்ட் ஆகுது, வெளியே வருது வாயில்.
இல்லை? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 450 பேர் ஒரு கூட்டம், இவன் தண்ணி ஆள். 450 பேருக்கு முன்னாடி பேசுகிறான் பாருங்க, சிங்கம் மாதிரி நிற்கிறான். ஆனால் இப்போ ஒரு அம்மா பேச்சை கேட்டு இவ்வளோ பயம் எப்படி வந்துச்சு உனக்குள்ள? யோசிச்சு பாருங்க. ஏங்க, 450 பேரை தைரியமாக கொலை பண்ணினவன் இந்த அம்மாவை அங்கிருந்து பேசினாவே ஆண்டவர் வேலை பண்ணியிருப்பார் இல்லை? எதிர்த்து நின்றுதான்னா இல்லை, நான் யார் தெரியுமா, நான் தேவனுடைய ஊழியக்காரன், வா பார்த்துக்கலான்னு சொல்லியிருந்தானா கர்த்தர் யுத்தம் பண்ணியிருப்பார். கர்த்தர் இந்த காரியத்தை லகுவாக முடிச்சிருப்பார், வேலை பண்ணியிருப்பார். ஆனால் அதை பண்ணனா நான் பாருங்கள், இவ்வளோ தைரியம் கொண்டவன் கொஞ்ச நேரத்தில் கலங்கிட்டான், பயந்துட்டான், ஓடிட்டான். இதே போல் தான் நமக்கும் வரும் பாருங்களேன் அநேக நேரங்களில். இப்போ தைரியத்தை குலைக்க பண்ணுவதற்கு வார்த்தைகள்லாம் பிசாசு பயன்படுத்துறது மாத்திரம் நம்ம நாவை கொண்டு நம்ம வாழ்க்கையை அழிக்கிறதுக்கு உண்டான எல்லா பிளானும் போடுறான். என்ன பண்ணுறான் பாருங்க, என்ன வார்த்தை சொல்கிறான், சூரிய செடி கீழே உட்காந்துட்டு என்ன சொல்கிறான், நான் சாக வேண்டும் என்று கோரி விருப்பத்தை பாருங்க. எப்படிப்பட்ட ஜெபம், பெட்டிஷன் என்ன போடுறாரு, ஆண்டவரே நான் சாகணும். நான் ஆண்டவர் கொலை பண்ணுறவரா என்ன, கொலைகாரன் என்ன ஆண்டவர், நான் சாகணும் என்று கோரி விருப்பம் பண்ணி இப்போ சொல்கிறார், எனக்கு போதும் போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை அல்லவன் அல்ல. கெட்ட வார்த்தை, எத்தனை நெகட்டிவான வார்த்தையை வாயிலிருந்து வர வைக்குது பாருங்க, எத்தனை வார்த்தையை தப்பாக வர வைக்குது பாருங்க. அது அவன் முடிவே தப்பாக தான் சொல்லிட்டு இருக்கான். நல்ல முடிவு சொன்னானா, நான் சாகணும், நல்லதான். ஹலோ, நான் சொல்கிறேன், நிறைய நேரங்கள் பிரச்சனையின் மத்தியில் நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த வாழ்க்கைக்கு செத்து போகலாண்டா அப்படின்னு தோணுது. செத்துட்டெல்லாம் முடிஞ்சிருமான்னு சொல்லுங்கள். செத்ததுக்கப்புறம் ரட்சிக்கப்பட செத்தானா பைபிள் தெளிவாக சொல்லுது, நரகம், அக்கினி கடல், முடிஞ்சிச்சு. ஐயோ, காலத்துக்கு முந்தி செத்தானா இன்னும் மோசம். எப்படி இருக்கும் பாருங்களேன். அது முடிப்பில்லை, ஆனால் உயிரோடு இருந்து சாதிச்சு காட்டணும். அதுதான், நான் சாகாமல் பிழைத்திருந்து காண்பிப்பேன். அதுதான் விசுவாசம். இன்றைக்கி சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்குது, நான் விரும்பினபடி என் வாழ்க்கை இன்றைக்கி ஓடலை, ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் சிருஷ்டிகர் இருக்காருல்ல, ரட்சகர் கூட இருக்காருல்ல, சரி பண்ணுறதுக்கு கூட தானே இருக்காரு. சரி பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா? இப்போ நம்ம லைஃப் அப்படி பாருங்கள். என் தேவன் எல்லாத்தையும் சரி பண்ணுவார், என் தேவன் என் சூழ்நிலை மாற்றுவார், என் தேவன் வெறுமையை மாற்றுவார், என் தேவன் குறை எல்லாத்தையும் நிறைவாக்குவார். பண்ணுவார் தானே, நிச்சயம் நடக்கும் இல்லையா? அதனால சொல்ற, கேட்குற வார்த்தைக்கு ரொம்ப கவனமாக இருந்து அப்படி இருந்தீங்கன்னா இது என்ன செய்யும், இப்போ இவனை மாதிரி நாம் புலம்ப ஆரம்பிச்சிருவோம். என்னை எடுத்துக்கோ, எனக்கு போதும். நான் சொல்கிறேன், எத்தனை பேருக்கு வாழ்க்கை போதுன்றீங்க? இந்த லைஃப் போதுமா? இப்போது ஒரு ஆளும் சொல்ல மாட்டான். நீங்கள் அதானி அம்பானி கேட்டு பாருங்கள், பில்கேட்ஸ் கேட்டு பாருங்கள், போதுமான்னு சொல்லவே மாட்டாங்க. ஓகே, போதுன்னு ஒருத்தர் வாயில் வராது. ஒன்றுக்கு மட்டும் சொல்லுவோம், அப்போதைக்கு என்னது, சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும். தண்ணி சாப்பாடு அப்போதைக்கு நிறைஞ்சதுக்கப்புறம் போதும்போம். ஆனால் ஒரு மணி நேரம் கழிச்சு திரும்ப வேணும்போம் இல்லையா? ஆனால் போதுங்கிற வார்த்தை இந்த உலகத்தில் யாருமே சொல்கிறது இல்லை. வேணா பேச்சுக்கு சொல்லலாம், போதுப்பா அப்படின்னு. ஆனால் உண்மையாக மனசு ஏங்கும். 100 வயசு வாழ்ந்தவர் கேள போதுமானு கேட்டால் இன்னொரு 10-20 வருஷம் வாழ்ந்தால் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். சொல்கிறாங்களா இல்லையாங்க? யாருக்கும் சாக பிடிக்கல, ஆனால் உபத்திரவம் பாடுனால வாயில் உளறி கொட்டுறாங்க எல்லாருமே. ஓகே, ஸோ அது வேணாம். தாங்குகிறவைகள் உங்களை நடத்தக்கூடாது, விசுவாசம் தான் உங்களை நடத்தணும். தாங்குகிறவைகளை நீங்கள் பேசக்கூடாது, விசுவாசத்தில் வேதம் சொன்னதை நீங்கள் பேசணும். அதுதான் விசுவாசம், அதுதான் வாழ்க்கை உங்களை மாற்றும். ஓகே,